ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல நீர் மோர் எப்படி செய்யறது பார்த்துடலாமா? ஜில்லுன்னு வெயிலுக்கு குடிச்சோன்னா நம்ம வயிற்றுக்கு நல்லா இதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஜூஸ் வெரைட்டி சாப்பிட குடிக்கிற மாதிரி இதையும் வீக்லி ஒன்ஸ் குடிங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தயிர் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட நான் பேக்கெட் தயிர் தான் ஊற்றுறேன். உங்ககிட்ட பசும் பாலில் உரக்கு ஊற்றின தயிர் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க, நல்லது. கூடவே இந்த இஞ்சி துணி வச்சிருக்கேன், கட் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டியா, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நீர் மோர் தான் இதுக்கு பேரு, அதனால தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நம்ம மிக்சியில ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஐஸ் கியூப் இருந்துச்சுன்னா ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் தயிர் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சிருந்ததால தயிர் மோர் அடிச்சோடனே ஜில்லுன்னு இருந்தது, அதனால நாங்கள் அப்படியே குடிச்சிட்டோம். பாருங்க, சூப்பரான நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜில்லுன்னு ஊற்றிக்கலாம் கிளாஸ்ல. நிறையோட சூப்பரா இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்த்துடலாமா? இன்னைக்கு சாப்பாடு கொதிச்சுன்னு இருக்கு, வெந்துன்னு இருக்கு. ஒலை சாம்பார் தான், கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.